தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் வஉசி கல்வியியல் கல்லூரிக்கு 5 லட்சம் ரூபாய் வரியை ரத்து செய்யும் தீர்மானத்திற்கு அதிமுக கவுன்சிலர் கடும் எதிர்ப்பு. அதிமுக காங்கிரஸ் கவுன்சிலர் வாக்குவாதத்தால் பரபரப்பு. தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண கூட்டம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியவுடன் மேயர் ஜெகன் பெரியசாமி பேசும்பொழுது, தூத்துக்குடி மாநகர பகுதியில் அதிக அளவில் சூறாவளி காற்று வீசும் காரணமாக பொது இடங்களில் டிஜிட்டல் போர்டு வைக்கக்கூடாது என கேட்டுக்கொண்டார். மேலும் அனுமதியின்றி டிஜிட்டல் போர்டு வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். இதைத் தொடர்ந்து தீர்மானம் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது 5வது தீர்மானத்தில் தூத்துக்குடி வஉசி கல்வியியல் கல்லூரிக்கு 5 லட்சம் ரூபாய் வரி பணம் ரத்து செய்யும் தீர்மானத்திற்கு அதிமுக மாமன்ற கொறடா மந்திரமூர்த்தி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். வஉசி கல்லூரி வளாகத்தில் எந்தவித சுயநிதி கல்லூரியும் செயல்படவில்லை என பொய்யான தகவலை நீதிமன்றத்தில் தெரிவித்து அதன் அடிப்படையில் வரியை ரத்து செய்ய வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு பொய்யான தகவல்களை கொடுத்து நீதிமன்ற உத்தரவை பெற்றுள்ளனர். இதை இந்த மாமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் அங்கு பயிலும் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. ஆகையால் விதிமுறைகளை மீறி வரி தள்ளுபடி செய்யக்கூடாது என அதிமுக மாமன்ற உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தார். இதற்கு காங்கிரஸ் கட்சி மாமன்ற கொறடா சந்திரபோஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். வஉசி கல்வியியல் கல்லூரியில் எந்தவித கூடுதல் கட்டணமும் வசூலிக்கவில்லை. ஆகையினால் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது பேசிய மேயர் ஜெகன் பெரியசாமி, நன்கு விசாரணை நடத்தப்பட்டுதான் தீர்மானம் கொண்டு பட்டுள்ளது. மேலும் நீதிமன்ற உத்தரவு வாங்கப்பட்டுள்ளதால் இதை தீர்மானமாக கொண்டு வந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், மாநகராட்சியின் எந்த வரியும் ரத்து செய்ய தான் விரும்புவது இல்லை என தெரிவித்த அவர், மாணவர்களிடம் கல்வி கட்டணம் வசூல் செய்யப்படுவதை அதிமுக கொறடா மந்திரமூர்த்தி ஆதாரத்துடன் தெரிவித்தால் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதைத் தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொண்ட மாமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் பகுதிக்கு மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து இன்று மதியம் 1:30 மணியளவில் எடுத்துரைத்தனர். வணக்கம். இன்றைய தினம் தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண கூட்டம் நடைபெற்றது. இன்று நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்தில் 5வது தீர்மானமாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தூத்துக்குடி வஉசி கல்வியியல் கல்லூரி சம்மந்தமான ஒரு தீர்மானத்தை வச்சுருந்தாங்க. அந்த கல்வியியல் கல்லூரியோட டேக்ஸை ரத்து பண்ணணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் வச்சுருந்தாங்க. அதுக்கு நாங்கள் அதிமுக சார்பு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தோம். தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாதுன்னு சொன்னோம். அதுக்கு அந்த கல்லூரி ஓனர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அதுக்கு ஆதரவாக காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் என்னோட வாக்குவாதத்தில் ஏற்பட்டார். உண்மையான நிலவரம் என்னென்னா, அந்த வஉசி கல்லூரி கேம்பஸில் அவங்களே ஒரு அஃபிடவிட் கொடுத்துருக்காங்க அந்த கல்லூரிய தாளாளர் மாநகராட்சிக்கு. அந்த கல்லூரி வளாகத்தில் எந்த விதமான சுயநிதி தனியார் கல்லூரி இல்லைன்னு சொல்லி. ஆனால் வஉசி கல்லூரி வளாகத்தில் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். தூத்துக்குடி மாநகர மக்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும். எப்படி இவங்க உண்மையை மறைச்சி போய் சொல்கிறாங்கன்னு தெரில. அங்கே இந்த வஉசி காலேஜில் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் எல்லா விதமான கோர்ஸுக்கும் பணம் வாங்கிட்டு நடத்துனாங்கிறது உலகத்துக்கே தெரியும். அந்த உண்மையை மறைச்சி இவங்க பொய்யா மாநகராட்சியில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது மாதிரி அந்த காலேஜில் எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கல்வி கட்டணம் வாங்கிடுறாங்க. எல்லா கோர்ஸுமே யாருக்குமே ஒன்றும் இலவசமாக கல்வி கொடுக்கல. அது மாதிரி அது அரசு எய்டடு கவர்மெண்ட் எய்டடு காலேஜ் தான். அரசு உதவி பெறும் கல்லூரி. கவர்மெண்ட் அதுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த நிலமும் பார்த்திங்கன்னா அரசு நிலம் தான், ஒன்றும் அவங்க சொந்த நிலம் இல்லை. அதே மாதிரி அந்த அரசு நிலத்தில் அரசு உதவி பெறும் கல்லூரியில் இவங்க ஏதோ ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க தூத்துக்குடியில். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, அவங்க அந்த கல்லூரிக்கு சம்மந்தமான இடத்துல பெட்ரோல் பல்க் நடத்திட்டு வராங்க, வணிக வளாகம் நடத்திட்டு வராங்க. இதில் இவங்க ஆல் ஓவர் இது இருக்குது. இதில் எதில் இவங்க டேக்ஸ் ரிடாக்ஸேஷன் பண்ணுறாங்க, அது எப்படிங்கிறது மிகப்பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இந்த கல்லூரி ஒன்றும் ஒரு பெரிய ஏழை எளிய மக்களுக்கு இலவச கல்வி கொடுக்குற மாதிரி ஒரு பில்டப் பண்ணுறாங்களே தவிர, அது ஒரு காலம் இந்த கல்வியில் நடக்கலை. எல்லார்ட்டையும் காசு வாங்கிட்டு தான் இவங்க பணம் கல்லூரி கட்டணத்தை வசூலிச்சுட்டு தான் இவங்க கல்லூரி நடத்துகிறாங்க. அது மாதிரி அரசு நிலத்தில் தான் நடத்துகிறாங்க, அரசு உதவி பெற பணத்தில் தான் நடத்துகிறாங்க. இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு இவங்க எப்படி டேக்ஸ் கட்டாமல் மாநகராட்சியை ஏமாற்றணும்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இதை நாங்கள் இந்த 5வது தீர்மானத்தை கடுமையாக எதிர்க்கிறோம். இந்த 5வது தீர்மானத்தை நிறைவேற்றவே கூடாது. இதோடு அந்த கல்லூரி நிர்வாகம் திருந்தணும். அரசு பணத்தையும் மக்கள் பணத்தையும் ஏமாத்துறத. கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே டேக்ஸு. இது யாரோட பணம்? ஒரு சாதாரண குடிமகனோட வரியை ரத்து பண்ணுவாங்களா அந்த மாநகராட்சி நிர்வாகம்? இது 5 லட்ச ரூபாங்கிறது குறைந்தபட்ச தொகையா? எவ்வளோ 5 லட்சம் ரூபாயை ரத்து பண்ணணுங்காங்களே. மாநகராட்சிக்கு எவ்வளோ பெரிய வருவாய் இழப்பு. இது நிச்சயமாக சொல்கிறோம், இந்த டேக்ஸை ரத்து பண்ணவே கூடாது. அது மாதிரி மாநகராட்சியில் இந்த தீர்மானத்தை கடுமையாக எதுக்கும் நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்லி ஆணையர் மற்றும் மேயருக்கு நாங்கள் அதிமுக சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கிறோம்.